தயவா நான் வாழ்கிறேன். இயேசுவே, அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல உங்க தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. Thank you Lord, thank you Lord. நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. என்னை தாங்கிடும், என்னை காக்கும் இயேசுவே, இந்த தயவு கிருபைகளுக்கு வேணையா, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைத்தும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல், யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல், வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ Yes Lord, say ஆண்டவரே, வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ பொழியச் செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். இயேசுவே, இந்த தயவையா, தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அனைத்தும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. தயவு ஊற்றுங்கப்பா எல்லாரும் மேல. காக்கும் தயவே, அனைத்தும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைத்தும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரெக்ட். சங்கீதம் 131 வாசிப்போம். Psalm 131. 131 சங்கீதம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தில் ஒரு சில காரியத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு அதன் பிறகு மற்ற அறிவிப்புகளை பார்க்கலாம். நேற்று இந்த பகுதி நான் வாசிச்சிருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. எத்தனையோ முறை நம்ம அதை வாசிச்சிருக்கிறோம், தெரிஞ்ச சங்கீதம் தான். நீங்களும் வாசிச்சிருக்கிறீங்க, நானும் வாசிச்சிருக்கிறேன். இது கொஞ்ச நேரம் இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால கொஞ்ச நேரம் நான் இதை குறித்து பார்த்துட்டு அதன் பிறகு மற்ற காரியங்களை பார்ப்போம். இதில் சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்கிறான். நீங்கள் 131 மாத்திரம் வாசிங்கன்னா போதாது, 130 சேர்த்து வாசிங்க. அது ஒரு மாதிரி தேவனுக்கு காத்திருந்து தவிக்கிற ஒரு அனுபவம். அவன் சொல்றது கவனிங்க. 131:2 தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி தவிப்பு. 130 5வது வசனத்தை வாசிங்க தயவுசெய்து. எல்லாரும் பைபிள் எடுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. இன்னைக்கு இதை நான் சொல்ல ஆண்டவர் என்ன உணர்த்தினார்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து யாரோ ஒருத்தங்களுக்கு பதில் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். சரியா?
சில பேர் சொல்லுவாங்கல்ல, சொல்லிட்டா இல்லப்பா, நீ சொல்லிட்டேன், நம்பி இருக்கிறேன். இவன் ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பி இருக்கிற அந்த காத்திருக்கிற நேரம் இருக்கு தெரியுமா, அந்த நேரம் எப்படிப்பட்டது பாருங்க. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படி சொல்லிட்டு, அதன் பிறகுதான் 131 சங்கீதத்தில் சொல்றான், என்னுடைய ஆத்துமாவை தாயின் பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணினேன். தாய்மாரெல்லாம் அங்க இருக்கிறீங்க, பால் மறந்த குழந்தை போல. அது என்ன பால் மறந்த குழந்தையை போல? என்ன பால் மறந்த குழந்தையை போல? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, surely I have behaved and quieted myself as a child that is weaned of his mother. My soul is even as a weaned child. பால் மறந்த குழந்தையை போல. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் மறந்த குழந்தைன்னு போட்டிருக்க, இதனுடைய உண்மையான அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா தான் அந்த சங்கீதத்தினுடைய ஆழம் புரியும். நான் அதுக்கு அர்த்தத்தை வாசிக்கிறேன். A child not yet weaned embraces his mother with the thought of food and immediate satisfaction. இந்த பால்குடி மறக்காத குழந்தை இருக்குல்ல, ஆவரேஜா 4 வயசுன்னு சொல்றாங்க. ஓகே, எங்க ஊர்லாம் 5 வயசுலயும் பால் குடிச்சு கலையிற பிள்ளைங்க உண்டு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பால் குடி மறக்காத குழந்தை இருக்குல்ல, அது தாயை எதற்கு அணைத்துக் கொள்கிறது என்று சொன்னால், அதுக்கு சாப்பாடு வேணும், இம்மிடியேட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். இதுக்கு தான் பால்குடி மறக்காத குழந்தை தாயை பிடிக்குதான். ஆனா பால்குடி மறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை a weaned child embraces his mother out of a desire for love, closeness and companionship. பால்குடி மறந்த குழந்தை தாயை எதுக்கு தெரியுமா அணைச்சிக்குதான்? எதுக்கு தெரியுமா தாயை தேடுதான்? அவுட் ஆஃப் எ டிசையர் ஆஃப் லவ், டிசையர் ஃபார் லவ். அன்புக்கும் நெருக்கத்துக்கும் நல்ல துணைக்கும் குழந்தை தாயை தேடுதான். சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்க விடுறார் பாருங்க. நீங்க 130 சங்கீதத்தை 131 சங்கீதத்தை சேர்த்து வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அவன் தவிக்கிறான். எப்படி? எப்போ ஆண்டவர் விடியும்? ரைட்ல வாட்ச்மேன், நீங்களாம் நினைக்கிற மாதிரி இந்த ஏடிஎம் சென்டர்ல இருக்கிற வாட்ச்மேன் நினைச்சிட போறீங்க. பாவம், அவர் எதுக்கு தான் வாட்ச்மேனா இருக்காரு தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருப்பாரு எல்லா ஏடிஎம் சென்டர்லையும். பார்த்துறீங்களா? சில வீட்டிலலாம் இந்த கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, ஃபிளாட்ஸ் எல்லாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி உட்காந்துருப்பாரு. நாம தான் போய் சில நேரத்தில் எழுப்போனியோ கேட்ட திறந்து முடியா அப்படின்ட்டு. இது அந்த மாதிரி வாட்ச்மேன் கிடையாது. இங்க இந்த ஜாமக்காரன் சொல்றான்ல, அவன் எப்படி அப்படின்னா, அவனுக்கு கொடுத்துருக்கிற டியூட்டியில அவன் அந்த குறிப்பிட்ட 12 மணி நேரம் அவன் நின்று ஆகணும். ராத்திரியில என்ன நடந்தாலும் அவன் தான் பொறுப்பு. சின்ன சத்தம் இருந்தா கூட அவன் டியூட்டிக்கு வரும்பொழுது எப்போ திரும்ப நினைப்பான், எப்பப்பா விடியும், டென்ஷன் போகும் அப்படின்னு காத்து. புரியுதுல? எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல, எப்பப்பா அப்பா டியூட்டி முடிச்சுட்டு போகணும், எவனும் உள்ள வந்துடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு அதே தவிப்பு தான் இருக்குது. ஏன்? எப்ப என் பிரச்சனை போகும், எப்போ எனக்கு ஒரு விடுவி கிடைக்கும், எப்ப ஆண்டவரை நீர் எனக்கு நன்மை கட்டளையிடுவீர், அப்படிதான் அவன் சொல்றான். சில நேரத்தில் ஆண்டவர் இந்த நைட் டைம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதை சீக்கிரத்தில் முடிய விடுறதில்ல. சில பேருக்கு சீக்கிரத்தில் முடிய விடுறதே இல்லை பாருங்க, முடிய விடுறதே இல்லை. 8 மணி நேரம் நைட்டுன்னு வச்சிங்களேன், இருட்டு 8 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா, ஆண்டவருக்கு 8 மணி நேரம் சில பேர் வாழ்க்கையில் முடிகிறது இல்லை. சில பேருக்கு அது 12 மணி நேரமாக இருக்குது. ஆண்டவரே, டே டயத்தை விட பகலை விட இருட்டு தானே ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி கர்த்தர் வச்சிடுறாரு. ஏன் அப்படி கர்த்தர் வைக்கிறார் அப்படின்னா, அதுக்கு அவன் பதில சொல்றான். எப்படி பால்குடி மறந்த குழந்தை தாய்கிட்ட வெறுமனே, பால்குடி மறக்காத குழந்தை எப்படி தேடுது? பாலுக்கு வேணும், அப்பா வயிறு நிரம்பினா போதும். தேவன் அப்படி தேடுறதுக்கு இல்லை. உங்க அன்பு வேணும், உங்களுடைய அந்த நெருக்கம் எனக்கு வேணும், உங்களுடைய துணை எனக்கு எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் அந்த வீண் சைல்டு, அதனுடைய எதிர்பார்ப்பு. அப்படிதான் விளக்கம் போட்டிருக்கு. எனக்கு அதை வாசிச்சோன்னு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நேற்று ஜனவரி 18, இந்த ஜனவரி 18 இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே இப்போ சமீப நாட்களில் எனக்கு ரொம்ப தவிப்பாகவே இருக்கும் பாருங்க. நான் நினைப்பேன், 2021 ஜனவரி 18ஆம் தேதி ஒரு பெரிய புயல், நானும் மோகனும் அப்படி குமுளிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
நான் ஏன் இந்த சங்கீதத்தை நேற்று ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சில காரியங்களை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த சங்கீதத்தை, இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி இன்னைக்கு இதை சபைக்கு சொல்லுன்னு உணர்த்தினபடினால நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். யாரோ ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இது ஆசீர்வாதமாக இருக்கும். 2021 ஜனவரி 17 வார்த்தையின் கூடாரத்தில் மெசேஜ் கொடுத்துட்டு 2021 ஜனவரி 18 காலையில் நானும் மோகனும் குமுளிக்கு போயிட்டுருக்குறோம். ஷீலா அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, பிரதர் என்ன மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க பிரதர், என்ன மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் நல்லா அவனோட பேசி சிரிச்சுட்டு கொய்யக்காலம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு சைலண்ட் ஆகிட்டேன். ஏன் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு. வாழ்க்கையே அப்படி ஒரு மாதிரி இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், பிழைப்புக்காக அல்ல. நான் எங்கே போனாலும் எனக்கு ஊழிய வாசல்லாம் அடப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. போகிற இடத்துலலாம் என்னை ஒரு கருவேப்பிலை மாதிரியே பயன்படுத்திடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க, பிரதர் இல்லை பிரதர், என்ன உங்களை டார்கெட் பண்ணாங்களா, என்ன டார்கெட் பண்ணாங்களா எனக்கு தெரியல பிரதர். நான் சொன்னேன், கண்டிப்பாக என்னை டார்கெட் பண்ணி தான் உங்களை அடிச்சுட்டு இருப்பாங்க. அன்றைக்கு 18ஆம் தேதி இரவெல்லாம், நேற்றுனா இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை. ஏன்னா 2021 ஜனவரி 18 நைட்லேயே நான் தூங்கவே இல்லை. குமுளியில் பக்கத்தில் மோகன் தூங்கிட்டு இருக்கிறான், நான் நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறேன். அந்த வாரம் ஃபுல்லாக நான் தூங்கலை. எப்போ விடியும் ஆண்டவரே, எப்போ விடியும், எப்போ விடியும், எப்போ விடியும், எப்போ விடியும், கேள்வி மேலே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் தூங்கல. ஒரு வாரம் கேட்குற செய்திகள், நான் போய் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் இருட்டு. இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் ஆண்டவர், எப்போ விடியும் ஆண்டவரே எனக்கு. இன்னைக்கு கேள்வி நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்களா, ஆண்டவர் எப்போ ஆண்டவரை விடியும் என் வாழ்க்கையில், இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே. பாருங்க, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை. ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னா, 2025 ஜனவரி 19 அவர் பார்த்துருப்பார் நம்மளை எந்த நிலைமையில வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. நிறைய நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பதில் கொடுக்க மாட்டார். நீங்கள் நானும் கேட்போம், எப்போ ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் விடியும், எப்போ விடியும், எப்போ விடியும், எப்போ விடியும். வராது, பதில் வரவே வராது. நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவர் ஏதோ மனசு கல்லாக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, எனக்கு மாத்திரம் பதிலே கொடுக்கலையே. நான் நினைச்சேன், பக்கத்தில் அவன்கிட்ட சொன்ன, கர்த்தரே அமைதலாக இருக்கிறார், நான் என்ன பண்ண முடியும். சில நேரத்தில் ஆண்டவர் அமைதலாக இருப்பார், நீங்களானும் செயல்பட்டாலும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. பாருங்க, வேதம் சொல்கிற தன்னுடைய வழிகளை காணக்கூடாதபடிக்கு தேவனாலே வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினாலே பலன் என்ன. ஆண்டவர் சில நேரத்தில் தன்னுடைய வழிகளை எல்லாம் வளைச்சு கொள்வார். பதில் தெரியவே தெரியாது. பதில் தெரியலன்றதுக்காக தேவனை கைவிட்டார் மாத்திரம் ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க. பின்னால் உங்க ஃபியூச்சர் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். சொல்லலை, வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் இந்த 4 வருஷங்களை நான் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன். ஒன்றும் குறைவில்லாமல் நடத்திட்டு வர்றாரு. ஆத்மாக்கள் ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. பிரசன்னத்தினால நிரப்புறாரு. கிருபையில கொடுக்கிறார். சாட்சிகள் எழும்ப செய்றார். மறந்துடாதீங்க. திரும்ப பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு இன்னைக்கு மனசுல ஆழத்துல பதிச்சுங்க. இந்த நாட்கள்லாம் எதுக்கு தெரியுமா? ஏன் ஆண்டவரே கேள்விகள் எழுந்ததே தவிர நீர் சரியில்லைன்னு ஒரு நாள் கூட என் வாயிலிருந்து நான் வந்ததே இல்லை. நல்லவர் ஐயா, எனக்கு ஏதோ ஒன்று செய்கிறீர், ஆனால் எனக்கு தெரியல. பால் மறந்த குழந்தையை போல என்னுடைய ஆத்மாவை நான் அடக்கி அமர பண்ணினேன். நம்முடைய அன்பு எனக்கு வேணும், நம்முடைய கம்பெனியன்ஷிப் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும். நான் உங்களோட நடக்கணும். நேற்று இரவு ஒரு பக்கம் அப்படி ஆனந்த கண்ணீர். அன்னைக்கு உண்மையில புலம்பலின் கண்ணீர், இன்னைக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீர் செய்து வருகிறீர் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களோட எல்லாரும் சொல்லுவோமா? மறந்துடாதீங்க. இன்னைக்கு சங்கீதக்காரனை போலவே நீங்களும் புலம்பிட்டு இருக்கலாம். நானும் ஒரு நாள் புலம்புனேன். எப்போ விடியும் ஆண்டவரே, எப்போ விடியும், எப்போ விடியும். எனக்கு மாத்திரம் டார்க் டேஸ் ரொம்ப ரொம்ப லெங்க்தா இருக்குது ஆண்டவரே, லெங்க்தா இருக்குது. தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒன்று சொன்னார்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வச்சுட்டு தான் நமக்கு சொல்லுவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. இனிமே செய்ய போறாருலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். கொடுக்கும் பொழுது சொன்னார், நான் கொடுத்தேன் அப்படின்னார். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும் பொழுது, வேணா அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம், எடுங்க பார்ப்போம். ஒரு வாக்கு பண்றாருன்னா ஆண்டவர் இதுக்கப்புறம் செய்யணும்னா ஒன்று அவசியமே இல்லை. ஜெனிசிஸ் 15:21 மேல 18 இருந்தே வாசிங்க சிஸ்டர். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி என்ன பண்ணாரா? கொடுப்பேன்னு போட்டிருக்கா, கொடுத்தேன்னு போட்டிருக்கா. இன்னும் போகல, உங்களுக்கு சந்ததியே பார்க்கல. இன்னும் எங்க சந்ததியே பார்க்கலங்க.
சந்ததியே பார்க்கல. உமது அடியானுக்கு பிள்ளை இல்லையே, எலியேசர் தானே என் வீட்டில் சுதந்திரவாளியா இருக்கிறான்னு அந்த அதிகாரத்தில் தான் பேசுறான். சரியா? யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். நான் உனக்கு கொடுத்துட்டேன் போ. ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்களேன், எப்பொழுதுமே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது பரலோகத்தில் அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு, அதனால தான் நான் சொன்னேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாரு. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. செய்யப்படுகிறது போல அப்படின்னா, நீங்க ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து வச்சுட்டீங்க, செஞ்சு வச்சுட்டீங்க ஆண்டவரே. அது பரலோகத்தில் ஏற்கனவே எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுச்சு. உதாரணத்திற்கு நீங்க இன்னைக்கு வேலையை தான் நினைச்சு கவலைப்படுறீங்க. அவர் நம்ம குறித்து வச்சிருக்கிற எல்லா நினைவுகளும் நன்மையான நினைவுகள், அல்லது நெருக்கடிகளுக்கெல்லாம் நீங்கி நான் சமாதானமாக வாழும்படி நீங்களும் இன்னைக்கு நினைக்கிறோமே, அதை ஏற்கனவே அவருங்க செஞ்சு வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில பிள்ளை இல்லையே ஆண்டவரே, இவன் எப்போ எனக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்டானோ, தேவன் அப்பொழுதே சந்ததியின் ஒன்ன பரலோகத்தில் உண்டு பண்ணி வச்சிட்டாரு. ஒரு அடி நிலம் கூட கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட சுதந்திரமாக கொடாது இருக்கையில் தேசத்தை உனக்கு கொடுப்பன்னு வாக்கு பண்ணாரு. பரலோகத்தில் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டாருங்க. அதை வச்சுட்டு நான் சொல்றாரு, நான் உனக்கு செய்வேன். ஆண்டவரே, எனக்கு ஒன்று புதுசா நீர் ஒன்றும் செய்ய போறதில்லை. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுதில்லை. என்ன சித்தம்? அவர் சொல்லுவாரு, உன்னை குறித்து எல்லா நினைவுகளும் நன்மையான நினைவுகளாக தான் நான் சித்தம் வச்சிருக்கிறேன். எப்படி ஆண்டவரை முடியும்? எப்படி முடியும்? எப்படி? அவர் சொல்ல, நன்மையாக தான் பண்ண நடக்கும். எப்படி சொல்றீங்க? நான் ஏற்கனவே அதை பிளான் பண்ணிட்டேன். நல்ல கவனிங்க. தேவன் பரலோகத்தில் ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுதே பூமியில அவர் அதை செய்வதற்கு ஒரு தடை இல்லை. எந்த தடை வந்தாலும் சரி, அவர் அதை முறித்து உடைத்து தகர்த்து அதை கண்டிப்பா நிறைவேற்றி தீருவார். விசுவாசிக்கிறவங்க அலையிலே சொல்லுங்க. அவரால் மாத்திரம் ஏன் இவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியுது? இப்ப பார்க்கலாம், சூழ்நிலையில பார்க்கலாம். நான் ஒரு வருஷம் அடிமையா இருக்கட்டும், அந்த பார்வன் கொஞ்சம் கொடுமையானவன், அடுத்த பார்வன் ஒருத்தன் வந்தானா கொஞ்சம் இலகின மனசு படைச்சவன், அவனை வச்சு நான் எதனா காரியத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. திரும்ப சொல்றேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் பிறக்கலனா கூட என் சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நான் ஒருத்தனை பிறக்க வைப்பேன். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அப்படித்தான் சொன்னார். கோரேஸ் என்பவன் பிறக்கவே இல்லை. பிறக்காமல் இருக்கும் பொழுது என் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்க ஒருத்தனும் சரியில்லை, நான் ஒருத்தனை பிறந்து வர வைப்பேன். ஒருத்தனை பிறந்து வர வச்சு நான் என் திட்டத்தை செய்து முடிப்பேன். நம்முடைய தேவனுடைய வல்லமைக்காக எல்லாரும் the sovereignty of God, எல்லாரும் கரங்குலத்தி சத்தமராலே சொல்லுவோமா? ஏங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை செய்வதற்கு, இந்த தேசத்துல செய்வதற்கு, அதிகாரத்துல செய்வதற்கு, அரசாங்கத்துல செய்வதற்கு, இன்னைக்கு இருக்கிற ஒருத்தனுமே சரியில்லை பிரதர், அவன் எல்லாம் அந்த கொள்கை இந்த கொள்கை, எந்த கொள்கையானு இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் சொல்லுவார், இங்க பாரு, நான் பிறக்க வச்சு வர வச்சு என் திட்டத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க, எத்தனை நல்ல ஆண்டவர். இவைகளெல்லாம் பரலோகத்தில் ஏற்கனவே உங்களுக்காக எனக்காகவும் தீர்மானிக்கப்பட்டவைகள், நன்மையான நினைவுகள் தீர்மானிக்கப்பட்டவைகள். அன்னைக்கு ஆபிரகாம் கூட அப்படித்தான் கேட்டிருப்பான். இல்ல 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 இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். என்ன டிசிஷன்? எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளியா இருக்க போறான். சந்ததி கொடுப்பேன், சந்ததிக்கு நான் தேசத்தை கொடுப்பேன்ல, கொடுத்துட்டேன் போ. அதனாலதான் நினைக்கிறேன், ஆபிரகாம் கொடுத்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீரே, ஏற்கனவே பரலோகத்தில் இட்ஸ் ஆல்ரெடி பீன் டன். என் வாழ்க்கையில் அது செய்யப்பட்டே தீராண்டவரே. பிரதர் சிஸ்டர், அதனால தான் பவுல் எழுதும்பொழுது எழுதுறாரு, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது. எல்லாரும் கரங்களுடைய சத்தம் சொல்லுங்க. எனக்கு தெரியல, இன்னைக்கு ஒருவேளை சரீர சுகத்தை குறித்து யோசிச்சு இந்த இடத்துல வந்திருக்கலாம், தேவைகளை நினைச்சிட்டு வந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, அப்படி நைட் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஆண்டவரே, வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேங்க, அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை நம்பின ஒருவர் ஆகிலும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சம்டைம்ஸ் புயல் அடிக்க தான் செய்துங்க, அடிச்சுட்டு போட்டுமே. சில நேரத்தில் அழுகுறோம், அது நம்முடைய அறியாமை. நான் கூட தாங்க ஒரு வாரம் ஃபுல்லாக அழுதுட்டே கிடந்தேன். ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. எப்படி இந்த வார்த்தையின் வாசஸ்தலம் சபை ஆரம்பிச்சது, எப்படி நடந்துட்டு வருதுன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியாது.
உன்னை மாத்திரம் மனசில் நினச்சிக்கங்க. தேவன் எதை சொன்னாரோ அது உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக செய்வார். ஆமென். அதனால் கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இருந்து கிரிகளை நடப்பிப்பாராக.